பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுகுடை வடிவினர் பயில்வெளி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. அல்லல் என்னும் மாசறு தாட்கொள்ளும் தெய்வமே, அண்ணலே ஐயனே என் அப்பனே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி உரை அன்பில் நடனபதியே சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே. பரம்பொருளே, வேத நாயகனே, மெய்ப்பொருளே, எங்கெங்கும் நிறைந்துள்ள என் உமா மகேஸ்வரன் திருவடியை வணங்கி, கூத்தப்பெருமானின் திருவடியை வணங்கி, திருப்பணி விநாயக பெருமானும் அருள்மிகு 48 மண்டல மகா கணபதியினுடைய திருவடியை வணங்கி, நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்த திதியும் சதய நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் நம்மை பிரார்த்தனை மூலம் வெற்றி, பக்தியின் மூலம் வெற்றி, அனுகிரகமும் அனுகூலமும் கிடைக்கிறதுக்கு மூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தினுடைய தமிழ் மாதத்தினுடைய பலன்களை பற்றி இப்போது தொகுத்து பதிவு செய்ய உள்ளேன். இம்மாதம் முக்கிய நிகழ்வுகள்: புரட்டாசி 11ஆம் நாள் சுக்கிர ஜெயந்தி, வெண்காந்த மலர், வெண்பட்டு, வெள்ள மொச்சை, பசும்பால், பாலாலயங்கள், கற்கண்டு சாதங்கள், பூர வெண்மை சம்பந்தப்பட்டதையெல்லாம் அவர் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்து வழிபட்டால் சுக்கிரனுடைய பிரித்திலிருந்து நாம் தப்பித்து அவனுடைய யோக பலனை நாம் பெறலாம். அடுத்தது புரட்டாசி 16ஆம் நாள் சர்வ மகாலய அமாவாசை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பூர்வ புண்ணியம் ஜெயிக்க வேண்டுமென்றால் மகாலய அமாவாசை. மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை என்ற உணர்வுப்படி, முன்னோர்களுடைய வாக்குப்படி, அன்று மகாலய இதுவரையும் வழிபடாத தர்ப்பணங்கள் கொடுக்காதவர்கள் இந்த மகாலய அமாவாசையில் கொடுப்பது சால சிறந்தது. புரட்டாசி 17ஆம் நாள் நவராத்திரி ஆரம்பம். புரட்டாசி 25 11/10 மகா நவமி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை 12/10. வேதம், கல்வி, குருகுலம், புதிய தொழில், புதிய ஆபரணம், புதிய ஆடை, புதிய நிறுவனம், புதிய தொழில்கள், கிரகப்பிரவேசங்கள் எது வேணாலும் பண்ணலாம் சரஸ்வதி பூஜைக்கு. ஆன்மீக சம்பந்தப்பட்ட அத்தனைக்கும் உகந்த நாள். இப்படிப்பட்ட நாளில் ஆரம்பிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. ஆக இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புரட்டாசி மாதம் இரணியன் கசுபு மகாபாரதம் நடந்த மாதம் என்று சொல்லக்கூடியவர்கள். அதனால் புரட்டாசியில் பக்திக்கு முக்தியை அளிப்பதற்கும் பேராசையை தவிர்ப்பதற்கும் ஜனன காலத்திலிருந்து மரண காலம் வரை பிரார்த்தனையே வெற்றியின் கொடுப்பது, பக்தியே முதலீடு செய்வது என்ற உணர்வினை நம் முன்னோர்கள் நமக்கு அளித்துள்ளார்கள். அப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய எல்லா வைபவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். அதில் நவராத்திரி மிக மிக அதி உன்னத. ஆண்களுக்கு 1 நாள் சிவராத்திரி, பெண்களுக்கு 9 நாள் நவராத்திரி. அதுவும் இந்த மாதத்தில் வருவதும், இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன், இந்த புரட்டாசி மாதத்தில் புதனோட அறிவு சார்ந்த சரஸ்வதி, இந்த 2 பேரும் சேர்ந்தது தான் சரஸ்வதி பூஜை. அதனால தான் இந்த புரட்டாசி மாதத்தில் வருது. ஐப்பசிலி வரும், அது ஏதாவது அந்த திதி மாறி வரும்போது வரும். இப்போ அப்படி கிடையாது. கண்டிப்பாக இந்த புரட்டாசியில் வரக்கூடிய சரஸ்வதி பூஜை நம் எல்லோருக்கும் எல்லா நலங்களும் கொடுக்க வேண்டி சரஸ்வதியின் திருவடியை வணங்கி, என் நாவில் இருக்கக்கூடிய ஓம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கர்ஷயாமி சித்திர்பவது மேசதா என்ற அவருடைய திருவடியை வணங்கி இந்த புரட்டாசி மாதத்தின் பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன். நீதி, நேர்மை, பழக்கம், வழக்கம், அன்பு, பண்பு, பாசம், நேசம், மதிப்பு, மரியாதை யார்கிட்ட இருந்து கற்றுக்கிறனும்?
சுவாதிகிட்ட இருந்து கற்றுக்கிறணும். யார்கிட்ட இருந்து கற்றுக்கிறணும்? விசாகத்துக்கிட்ட இருந்து கற்றுக்கிறணும். யார்கிட்ட இருந்து கற்றுக்கிறணும்? சித்திரை அடிபிடி. சித்திரை கற்றுக்கிறலன்னா அடிக்கி, சுவாதியை கற்றுக்கலன்னா வேறு மாதிரி கொண்டு போகும், விசாகம் கற்றுக்கலன்னா நேரே கேட்டுரும். ஏன் உயிரை வாங்குறன்னு கேட்கும். அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் கண்டிப்பாக உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கார், கேதோடு சேர்ந்திருக்காரு. மிக கவனம், கேதோடு சேர்ந்திருக்காரு, மிக கவனம் அதிகம். ஏன்னா சுக்கிரன் கேது சேரக்கூடாதுங்க. செவ்வாய் கேதோட சுக்கிரன் கேது சேர்ந்த ஜாதகத்தை பொருத்தத்தில் அறவே சேர்க்கக்கூடாது, தயவு செய்து. சுக்கிரன் கேது சேர்ந்த ஜாதகத்தில் செவ்வாய் கேது சேர்ந்த ஜாதகத்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருபோதும் பொருத்தத்தில் சேர்க்காது. பொருத்தம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கிரகப்பிரவேசம் பண்ணிடலாம், சண்டி ஹோமம் பண்ணிடலாம், கணபதி ஹோமம் பண்ணிடலாம், சஸ்திராட்ச பூர்த்தி பண்ணிடலாம், என்ன ஹோமம் வேணாலும் பண்ணிடலாம், கும்பாபிஷேகமே பண்ணலாம், எந்த வேணாலும் நடத்தலாம். பொருத்தம் மட்டும் ரொம்ப கஷ்டம். எங்கள் குரு எங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடிய இடம் பொருத்தம், ஒரு வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை புரிதல் பண்ணக்கூடிய இடம் பொருத்தம். பரவாயில்லடா, 6-8 பண்ணுற மறைஞ்சு தானடா இருக்காங்க. விபத்தரை, வதைத்தாரை, திருஜென்ம வதைத்தாரை, இது ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் பார்க்குறா? 3 நாளில் காதலிக்கிறோம், 30 நாளில் கல்யாணம் பண்ணுறோம், 60 நாளில் கோர்ட்டில் வந்து நிற்கிறோம், 90 நாளில் அவங்கவுங்க புரிஞ்சு போயிடுறாங்க. இது யுகத்தில் நடக்குது. அதனால் பொருத்தம் ரொம்ப, பேர் பொருத்தம் நான் பார்க்க மாட்டேன். ஒருத்தர் பேருக்கும் இன்னொரு பேருக்கும், மகாலட்சுமி மகாவிஷ்ணு பொருத்தம் பாருங்கள், இது பொருத்தமாக பார்க்கணும், இது பொருத்தம் தானே. இருந்தாலும் அவங்க உங்களுடைய ஜாதகம் தான் பேசும். அதனால தான் பொருத்தம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம்னு குரு சொல்லியிருக்காங்க. எனவே துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்துருங்க பஜனையோட. தசாபதியை பார்த்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் முக்கியம், கவனம். இந்த மாதத்தில் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. விவசாயத்தில் போடுங்க, பேங்கில் டெபாசிட் பண்ணுங்க. தேவையில்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு விபரீதம் ஆக்காதீங்க, தேவையில்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு விபரீதம் ஆக்காதீங்க. அது போய் எங்கே கஷ்டத்தில் நிற்கும். எனவே தயவு செய்து உங்களுடைய சேவிங்கை கொஞ்சம் சேமித்து வைக்கிறதுக்கு பழங்க. உங்கள் சேவிங்ஸை கொண்டு வாங்க. சேவிங்ஸை கொண்டு வர எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.